ஆடி அமாவாசையை முன்னிட்டு தேனி மாவட்டம் சுருளி அருவியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள். தேனி மாவட்டம் கம்பம் அருகே தென் கைலாயம் என அழைக்கப்படும் புண்ணிய ஸ்தலமாகவும் சுருளி அருவி உள்ளது. இந்த அருவிக்கு நாள்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுப்பயணிகள் வந்து செல்கின்றனர். தை மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் இறந்த தங்களது முன்னோர்களுக்கு சுருளி ஆற்றில் தர்ப்பணம் செய்வது வழக்கம். அதற்காக பக்தர்கள் சுருளி அருவியில் நீராடி பிண்டம் வைத்து தண்ணீர் விட்டு தங்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள். அதன்பின் இங்குள்ள பூத நாராயணன் கோவிலில் நவதானியம் வைத்தும், வேளப்பர் கோவில், கைலாயநாதர் கோயில், ஆதி அண்ணாமலையார் கோவில் மற்றும் சிவன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குடும்பங்கள் செழிக்க, விவசாயம் செழிக்க, செய்யும் தொழில் நன்கு வளர சுருளி அருவியில் நீராடிவிட்டு இங்குள்ள தீர்த்தங்களை எடுத்துச் சென்று பக்தர்கள் தங்கள் இல்லங்களில் தொழில் செய்யும் இடத்தில் தீர்த்தம் தெளிப்பார்கள். அவ்வாறு தெளிப்பதால் கெடுதல்கள் நீங்கியும் பிணி நோய்கள் தீர்ந்து விடுவதாக ஐதீகம் உண்டு. இந்த நிலையில் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே சுருளி அருவிக்கு வந்து குவியத் தொடங்கினர். சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. கடந்த 5 நாட்களாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீர்வரத்து தற்போது சீரானது. இதனைத் தொடர்ந்து அருவியில் பக்தர்கள் குளிக்க வனத்துறை அனுமதிக்கப்பட்டது. இதன் காரணமாக அருவியில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் புனித நீராடிவிட்டு சுருளி அருவி ஆற்றங்கரையில் ஓரம் தங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தண்ணீர் விட்டு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர். பின் இங்குள்ள கோயில்களில் பக்தர்கள் பொதுமக்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.